சார் இப்ப அந்த பையனுடைய அப்பாவே வந்து பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, "என் பையன் உங்ககிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்குறாம்மா, அந்த மாரிலாம் நீ நடந்துக்கோ" அப்டிங்கிற மாரி சொல்லப்பட்டதா, இப்ப பொண்ணுடைய அம்மா, அப்பா வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? அம்மா இதுக்கு என்னவா பொருள் நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க இத வந்து சொல்லுங்க. அந்த நீங்க எல்லாம் இப்ப பாருங்களேன், இங்க வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். வேற மாரி எதிர்பார்க்கிறான்னா, அது என்ன அர்த்தமாயிடும்? அது வந்து நீங்க வந்து செக்ஸுவல் நீங்க எடுத்துக்க முடியுமா? செக்ஸ்ல தான் சொல்லியிருக்கிறதா அவங்க அது அம்மா, அப்பா இவங்க சொல்லியிருக்காங்க. அம்மா அதுதாம்மா சொல்றேன்ம்மா. முதல்ல இவங்க கிட்ட இருக்க ஸ்டேட்மெண்ட்டே முதல்ல தவறுன்றேன் நானு. ம், இந்த பெண்கிட்டயே தப்பு. ஏன்னா, அந்த குழந்தை இன்னும் அந்த கல்யாணத்துக்கான அந்த பக்குவத்துக்கு வரல. ம். அந்த பக்குவத்துக்கு வந்திருந்தா செக்ஸ் டார்ச்சர்ன்ற ஒரு வார்த்தை சொல்லாது. புரியுது. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. ஆண் பெண் இணைந்தால் ஆபாசம். கரெக்ட். ஆண் பெண் இணைந்தால் ஆபாசம். கணவன் மனைவி இணைந்தால் உறவுல சொல்றேன் நான். ஆண் பெண் இணைந்தால் அது ஆபாசம். சரிங்களா? அதே கணவன் மனைவினா தாம்பத்தியம். தாம்பத்தியம் புனிதமானது. ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எப்படி பண்றீங்கன்னா, கொச்சைப்படுத்துறீங்க. நீங்க வேற சொல்லுங்க. அடிச்சு துன்புறுத்தினாரு, சிகரெட்ல சூடு வச்சாரு, பட்டையா பெல்ட்டில் அடிச்சு வீங்கி இருந்தது, அப்படிலாம் சொல்லுங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பிடிக்கலாம் அல்லது பிடிக்கலாம். சில சில வேண்டுகோள்கள் வந்து ரெக்வஸ்ட்டுகள் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னு சொன்னால் அதை வந்து கொஞ்ச காலம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை தவிர்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது.